प्रिया प्रिया ஒரே கருவில் உதித்தோம், சில நிமிட இடைவெளியில் ஜனித்தோம், ஓர் உரு கொண்டோம். நீயும் நானும் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த நேர வித்தியாசம் 3 நிமிஷம். Just 180 seconds. 150 செகண்ட்ஸ் ஒன்னையும் என்னையும் 150 டிகிரி கோணத்துல எதிரெதிர நிக்க வச்சிருக்கு. That's time. எப்படி விளையாடி இருக்க பாத்தியா? ஓ, டைமை பத்தி ஒன்னோட வேற யாருக்கு தெரியும் இல்ல? டாக்டர் சேதுராமன். நீ பெத்தவங்களுக்கு நல்ல மகன், சமூகத்துல சிறந்த விஞ்ஞானி, ஃபீனிக்ஸ் வாட்ச் கம்பெனி இந்தியாஸ் லீடிங் கம்பெனி ஆக்கின பிசினஸ் மேன், நல்ல கணவன், பாசமான அப்பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா நான் I am a brilliant villain. Happy birthday சகோதரா. அண்ணனோட பிறந்தநாள் பரிசெல்லாம் எங்க? I have come for my watch. प्रिया மட்டும் ஒன்றும் பண்ணு. அட பாவி பயவுல தமிழ்நாட்டில் அடிச்ச சரக்கு பத்தாதுன்ட்டு ரயில் ஏறி மும்பை வரைக்கும் வந்திருக்கானே. இவனுக்கு சாதாரணமாகவே ஒரு பக்கம் சைடு வாங்குது, இதில் சரக்கு அடிச்சுட்டு எப்படி வருவேன்? सलाम भाई। अमर से कोई मिलने आया है। अमर से? सामने बैठा है। क्या रे, किसे मिलने का? என் பேரு கிருஷ்ணா, சென்னையிலேருந்து வரேன். ராஜுவோட பிரதர். அண்ணனை பற்றி விசாரிக்கணும். அமர்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னாங்க. அமரை மீட் பண்ண முடியுமா? राजू? क्या राजू? அமருக்கு தெரியும். அமரை மீட் பண்ணா நான் பேசிடுவேன். मैं नहीं जानता किसी राजू को। एक्सक्यूज मी, अमर ஒரு வாட்டி நான் नहीं जानता। उन लोगों से क्या पूछ रहा था तू उधर? राजू। राजू राजू नहीं, राजू भाई बाला, राजू भाई அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தரி கிங். நான் கிருஷ்ணா, ராஜு பிரதர். ब्रदर कृष्णा, अरे कम कम बैठो 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 कृष्णा बैठो। अरे कृष्णा, अरे ड्रिंक ड्रिंक ड्रिंक। இல்ல இல்ல टेस्ट இல்ல வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன்? वेरी गुड वेरी गुड। राजीव भाई, राजीव भाई ना என்னன்னு தெரியுமா உனக்கு? రాజు భాయ్ పేరు వింటే ఉచ్చిపోవాలి, రాజు భాయ్ కొడితే చచ్చిపోవాలి.
राजू भाई फ्रेंड, राजू भाई किंग आएगा तो सबको मारेगा, मारेगा, सबको मारेगा। सर सर நாயர், டேய் நாயர் வாங்க. வால் கிளாக் ரெடி ஆயிடுச்சு. சரவணன்ட்ட கொடுக்க சொன்னேனே. வால் கிளாக் அவன் கொடுத்தாச்சு. பைண்டிங் சாவியை கொடுக்க மறந்துட்டான். பைண்டிங் சாவி? அட ஒரே நிமிஷம். சாவி இங்க தான் வச்சிருந்தேன். இந்த சாவி மணி சாவி. இதோ. சாரி நாயர், திரும்ப வர வச்சிட்டேன். காசை சரவணன் கிட்ட கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். வாட்ச் அதான் நான் பார்த்தேன். ஒரு வாட்ச் மெக்கானிக் கடையில் வேற என்ன இருக்கும்? இதுக்கு போய் இத்தனை வருஷமா இவ்வளோ பில்டப்பை கொடுத்து இதை யோசிக்கவே இல்லையே. பார்க்க புதுசாக இருக்க. ப்ராஜெக்ட் 24 24 மணி நேரம் 24 hours ஸ்டைல். மணி ஆ வந்துட்டியாடா? வந்துட்டேமா. அந்த சுவிட்ச் ஷாக் அடிக்குது, மாத்த சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? மாத்த போறியா இல்லையா? ஐயோ ஷாக்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாக்குறேன். மாதாஜி, அந்த பெட்டி இருக்குல்ல, ஏய் மணி, என்ன சத்தம் கேக்குது? ஒண்ணுலமா ஒண்ணுல. என்னடா எங்கடா போய் தொலைச்ச? 5 நிமிஷத்துல வரேன். எங்கடா போன? அம்மா என்ன திட்டிட்டு இருக்காங்க. சரி அதை விடு. அந்த டயர் கடை காதர் வந்தான், அவனுக்கு வாட்ச் கொடுத்தாச்சு, அதுக்கு 150. அதுக்கப்புறம் அந்த டீ கடை நாயர், அவனுக்கு வாட்ச் கொடுத்தாச்சு. பைண்டிங் கீ கொடுக்காம அது பரவாயில்ல விடுறா. இந்த 250 ரூபா. அப்புறம் இங்க ஒரு கேவலமான பச்சை கலர் லேடிஸ் வாட்ச் வச்சிருந்தீங்கல்ல, அத ஒரு சூப்பர் ஃபிகர் வந்துச்சு, அது தட்டிட்டேன். அதுக்கு 10% டிஸ்கவுண்ட். 10%? அதை விடுறா. அதுக்கு ஒரு 800 ரூபா. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 1200 ரூபா. இதுக்கெல்லாம் என்னோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வெறும் 100 ரூபா. 100 ரூபா? 100 ரூபா இதுக்கு உனக்கு? அம்மா சொல்லிடுவேன், வந்தான்னு வச்சுக்கோ.
அம்மா இன்னி திட்டிட்டு இருக்காங்க. சரி அதை விடு. அந்த டயர் கடை காதர் வந்தான், அவனுக்கு வாட்ச் கொடுத்தாச்சு, அதுக்கு 150. அதுக்கப்புறம் இந்த டீ கடை நாயர், அவனுக்கு இந்த வாட்ச்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு 250 ரூபா. அப்புறம் ஒரு கேவலமான பச்சை கலர் லேடிஸ் வாட்ச் வச்சிருந்தீங்கல்ல, அது ஒரு சூப்பர் டிக்கெட் வந்துச்சு, அது தட்டிட்டேன், அதுக்கு 10% டிஸ்கவுண்ட், அதுக்கு ஒரு 800 ரூபா. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 1200 ரூபா. இதுக்கெல்லாம் என்னோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வெறும் 100 ரூபா. பச்சா வாட்சுகளை கொடுத்து போயிட. माताजी ஒண்ணு மேல மாதாஜி அம்மா இன்னி திட்டிட்டு இருக்காங்க. சரி அதை மூடுற டயர் கடை காதர் வந்தடா. ஆமா. வாட்ச் கொடுத்தியா? ஆமா. 150 ரூபா வாங்கினியா? ஆமா. என்ன டீ கடை நாயர் வந்தடா. ஆமா. வாட்ச்ல கொடுத்தியா? ஆமா. பைண்டிங் டீ கொடுக்கலல்ல? ஆமா. 250 ரூபா வாங்கினியா? ஆமா. எடுத்து வைடா. ஷோகேஸ்ல ரொம்ப நாளா கேவலமா ஒரு பச்சை கலர் லேடிஸ் வாட்ச் இருந்தது. ஆமா. ஒரு சூப்பர் ஃபிகர் வந்துச்சா? ஆமா. பல் இழுச்சுதா? ஆமா. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தியா? மாமனை என் வாட்ச் 800 ரூபாய்க்கு கொடுத்தியாடா? ஆமா. அந்த 800 ரூபாய் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு உழைப்புன்ட்டு என்கிட்ட 100 ரூபாய் கூலி வாங்க போறேன். பண்ணாட எடுத்து வா. எப்படிடா மணி? போடா போய் வேலை பார். Just get to this. ஹலோ கீழே பார்த்து. சாரி சார், தேங்க் யூ. முன்னாடி பார்க்காம பின்னாடியே பார்த்ததுனால. முன்னாடி பார்க்காம பின்னாடியே பார்த்ததுனால. முன்னாடி பார்க்கல. இப்படி ஒரு மழை, கை வலிக்க தொலைச்சு போட்ட துணியெல்லாம் வீணா நனைஞ்சு போயிருக்கும். என்னைக்கு மழை பெய்யுமோ அன்னைக்கு பெய்யாது, என்னைக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் பெய்து தொலையும். கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. சார் உங்க வாட்ச்ல டைம் பத்தரை. என்ன அது கட்டையர் வாங்கிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி தெளியா சாவுக்குறாக்கு. மணி, டேய் மணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்டா. காமாட்சி பொண்ணு சுதாவை பொண்ணு பார்க்க வராங்களா? நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அதுக்குள்ள கடையை திறந்து போட்டு போக கூடாது சொல்லிட்டேன். கூட எடுத்து போ. இது எதுக்குடா? வெளியில மழை பெஞ்சதுனா? டேய் பங்குனி மாசம் வெயில் பல்ல இழுச்சிட்டு இருக்கு. மழை எப்படிடா பெய்யும்? மழை பெஞ்சா மட்டும் இல்ல, வெயில் அடிச்சா கூட எடுத்துட்டு போவாங்க. நீ எடுத்துட்டு போய். சரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் வெயில்ல போயிருக்கேன்ல, அப்ப இல்லாத அக்கறை இப்ப என்னடா திடீர்னு? மாதாஜி
வெளியில கேட்டாஸ்ட்ரோஃபி அப்பாஸ்ட்ரோஃபி வித் பிட் காஃபி அட்ராசிட்டி நடந்துருக்கு உனக்கு தெரிய மாட்டேங்குது. 10 மாசம் சுமந்து பெத்த பையன் சொல்றேன்ல, எடுத்துட்டு போயேம்மா. டேய் ஏற்கனவே உனக்கு பொண்ணு கிடைக்கல, நானே கவலையா இருக்கிறேன். கண்ட கன்றாவியெல்லாம் உளறியடா. எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிரும் போல இருக்கு. ஏன்டா இப்படி இருக்கிற? எடுத்துட்டு போ. பாத்து பத்திரமா இரு. பாய். வரும்போது கூட எடுத்துட்டு வா, மறந்து வச்சுட்டு வந்துடாத. சரி சரி. சந்திரு. ராஜு, கமிஷனர் நம்ம வரைக்கும் வந்துட்டாரு. அந்த பொண்ணை அமுச்சு வச்சிரு, ஓகேயா? ஏய், கமிஷனர் ஒத்துக்கிட்டாராம். இந்த கல்யாணம் பண்ண கொண்டு போய் விட்டு வந்துரு. சரி ராஜு. सायरा बेटी, तौलिया ले जाके दे दे। ஒரு நிமிஷம், ஒரு 2 hours லேட்டா அனுப்ப முடியுமா? எது? இப்போ போனா கல்யாணம் கரெக்டா நடந்துரும். அதான். சாவி குடுற. ஏன் கல்யாணம் பிடிக்கலையா? வேண்டாம், அது தெய்வம் இல்ல. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு மிரக்கல் நடந்து இந்த கல்யாணம் நின்று போயிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் கரெக்டா மழை பெஞ்சுது. நான் அதை காரணம் காட்டி தப்பிச்சிடலான்னு இருந்தேன். அப்போதான் நீ வந்த. நானாவே எஸ்கேப் ஆயிடலாம் தான் இருந்தேன். என்ன, நீ கொடையோட வந்ததுனால நனையாம சேஃபா எஸ்கேப் ஆனேன், அவ்வளவுதான். நீ ஒன்னும் என்ன தூக்கல. உன் கணக்குல எல்லாம் இது வராது. என்னாச்சு? ஏன் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கல? நான் யாரையும் லவ் பண்ணவே இல்லை. என்னையும் யாரும் லவ் பண்ணவே இல்லை. வீடு வரைக்கும் வரான், கமிஷனர் பொண்ணு தெரிஞ்சோட தெரிச்சு ஓடுறான். கரெக்ட் தான். சரி, இந்த 2 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம்? பிளானே இல்லையா? பிளானா? ஏய், திருப்பு 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 திருப்பு. தேடு தேடு. 2 hours இப்படி போய்டும். திருப்பு. ராஜுபாய், மேரேஜ் ஆயிடுச்சா? சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. இந்த தாடிக்காரன் மறந்துட்டீங்க. राजूभाई अच्छी बात नहीं है. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. भाभी, राजूभाई बहुत अच्छा आदमी है. You are very lucky भाभी. சும்மா படம் பார்க்க வரோம். இப்போ मैं टिकट लाता. भाभी टिकट. राजूभाई आइए आइए. भाभी आइए 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 आइए. राजूभाई आइए. भाभी आइए आइए. बैठो राजूभाई, बैठो. भाभी बैठो. राजूभाई एंजॉय एंजॉय. थैंक्स. नो नो इट्स ओके. मैंने पहले भी किया हुआ है ऐसे. एक्चुअली मैं तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम. अब यहाँ से किसने बोली तुझे मेरे को हिंदी आती नहीं. जिन लोगों को तूने ஏற்கனவே 4 தடவை பார்த்தாச்சு. இந்த படத்துல இருக்கிற எல்லா டயலாகும் தெரியும். राजूभाई भाभी டேய், என்னடா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க?
இதோ 2 எக்ஸ்ட்ரா. भाभी एंजॉय. எங்க இருக்க? தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்க? கூட தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துல கல்யாணம். கமிஷனர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜு நம்ம பசங்களை வேற வெளிய அனுப்பிச்சாரு. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை ஒப்படைக்காம இருக்க. ஏய் அவளுக்கு கல்யாணமே பிடிக்கலையாம்பா. ஏய் அதெல்லாம் நமக்கு அவசியமா? முதல்ல அந்த பொண்ணு கொண்டு விட்டு வா. சரி. ஏய் போலாம். ஏய் இப்பதானே படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நான் 4 தடவை பார்த்தேன்ல. ரா. ஏய் இங்கதான். தேங்க்ஸ். ராஜு அந்த பொண்ணு எது? வண்டி நிறுத்துங்க. ஏய் கல்யாணம் பண்றா. வண்டி நிறுத்து. ஹாய். அன்னைக்கு எப்படி நல்லபடியா கல்யாணம் நின்னுச்சா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் கோவிலுக்கு வந்தேன். இந்த சாமிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா நீயே வர. எடுத்துக்கோ. வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். பை. ஏப்பா பொட்டு வச்சு பாக்குறப்ப ரொம்ப நல்லவனா தெரியறப்பா. ஏற்கனவே அப்படிதானடா. பெஸ்ட் டிசைன் யூ டேலண்ட். ரோலெக்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் பரவாயில்ல. ஹாய் வாங்க. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளிய போறீங்களா? இல்லையே. இல்ல காலையில ஒரு Dress இப்போ ஒரு Dress வெளிய போற மாதிரி. பண்ணிட்டீங்களா? வெயிட்டிங் வேற சொன்னீங்க. ஐயோ வாட்ச் மெக்கானிக் இதெல்லாம் சர்வ சாதாரணமா. ப்ளீஸ் வாங்க உட்காரு. நிறைய டஸ்ட் lot of things on the table. இத்தனை அவார்ட்ஸ் இருக்கு. எல்லாம் உங்களோடதா? யா வாட்ச் மெக்கானிக் இல்லையா? these things are சர்வ சாதாரணமான things. எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் அர்ஜென்ட். வாட்ச் ரெடி. ரெடி. எவ்வளவு ஆச்சு? காசுலாம் கொடுக்க வேண்டாம். சின்ன ரிப்பேர் தான். இல்ல அதெல்லாம் இல்ல. சும்மா சொல்லுங்க எவ்வளவு ஆச்சு? இல்லை. ஓகே if you insist பில் போடுறேன். உங்க குட் நேம் என்ன? இல்ல பில்லுல பேர் எழுதணும். உங்க பேரு? சத்யா. சத்யா. such a sweet name. ஓகே உங்க மொபைல் நம்பர்? எதுக்கு? இல்ல கேஷ்ல ஒரு ஜெனரல் நாலேஜ்க்கு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு கஸ்டமர் கேர். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றீங்களா? நான் சீக்கிரமா வெளிய போணும். யா ஷூர். 247 ரூபா. கரெக்டா சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் கேஷுவலா. கேஷுவலா? கத்தி எடுத்து டயர் குத்துறது கேஷுவலா? இந்த வாட்ச் மெக்கானிக் நாங்கலாம். யோ என்னையா சொல்ற நீ? கரெக்டான சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னாச்சுங்க? வாட்ச் மெக்கானிக் மேம் சார் சாதாரணமா நடக்கும். Are you okay? யா திஸ் இஸ் மூச்சு பயிற்சி. உங்க வாட்ச். ஓ பர்ஃபெக்ட் சேஞ்சுங்க. தேங்க்ஸ். 1 செகண்ட். உங்க வாட்ச். ஐயோ இது ஏன் வாட்ச் இல்லங்க. என் வாட்ச்ல டேட் எல்லாம் இருக்காது. இல்ல இது உங்க வாட்ச் தான். காலையில நீங்க போன்ல தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பர்த் டேட் ஏதோ மறந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல.
அதனால நான் தான் டேட்டை புதுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் யூ லைக் இட். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஐ அம் வாட்ச் மெக்கானிக். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயங்க. ஓகே 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 பை. ஐயோ ஏய் என்னாச்சு டயர் பஞ்சர் ஆயிருக்கு. வரும்போது நல்லாதான் இருந்தது. இந்த ஏரியாவே டர்ட்டியான கலிஜான ஏரியாங்க. காத்துல இருக்கிற குளோரோஃபிலும் ஹீமோகுளோபின் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா எவனும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஏங்க பார்த்தா எவ்வளோ பச்சை கலர் ஸ்க்ரூ எடுத்து அப்படியே குத்தி கஷ்டப்பட்டு பங்க்சர் ஆக்கி வச்ச மாதிரியே இருக்கு. இந்த எல்ஐசி எக்ஸ்ட்ராலாம் என்ன பண்றாங்க இந்த ஏரியால? இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஜெனரலாவே அப்ப சொன்னேன்ல, ஜெனரலாவே எனக்கு ஜெனரல் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பைக்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் ஆட்டோல போயிடுறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு குத்தி பங்க்சர் ஆக்கி வச்சு உங்க வண்டி பங்க்சரா இருக்குது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது ஏன் இடத்துல நடந்துருக்குங்க. நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஏன் இல்ல உங்களுக்கு எதுக்கு? ஐயா இதுல என்ன இருக்கு? ஐ அம் வாட்ச் மெக்கானிக் மேன், ப்ளீஸ். இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். எப்படி சொல்றதுன்னு? ஏங்க என்னாச்சு? முக்கியமான இடத்துக்கு போகணும். அதான் ஃப்ரெண்ட் பைக் எடுத்துட்டு வந்தேன். சரி, ட்ரெஸ்ஸிங் இருக்கு, ஹாஸ்டல்ல மாத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா டைம் இல்ல. அவ்வளவுதானே, அம்மா இருக்காங்க, மேல தான் வீடு, உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் உங்க விட நினைச்சுங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, உங்க வீடு மாதிரி. தேங்க்ஸ். கரெக்ட்டா வலதுக்கா. வாங்க. மா கஸ்டமர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன் கீழ என்ன கடை நடத்துற? துணி கடை நடத்துற? இங்க மாத்தறோம்ங்கற? ஓ வாட்ச் மெக்கானிக் இது கூட பண்ணாட்டி எப்படிமா? அந்த பொண்ணு திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிடுச்சுமா. ஏதோ ஃபங்க்ஷன் போடுமா. அம்மா லேடிஸ் ஒரு ஹெல்ப்மா. நீ இருக்கன்னு சொல்லி நான் வரவே சொல்லிருக்கேன். வாங்க கஸ்டமரே வந்துட்டாங்க. மாதாஜி, மை அம்மா. பேர் என்னம்மா? சத்யா. அட என் பேரும் சத்யபாமா தான். ஒரே பேரா இருக்கு. அந்த ஸ்வீட் நேம் சொன்னலங்க, ஞாபகம் இருக்கா? இதுதான் ஆக்சுவலி என் பேரு சத்யபாமா தான். காலேஜ்ல கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் தான் ஸ்டைலா சத்யா நினைச்சிட்டேன். வாமா வா வாமா. பாருங்க என் Dress ஃபுல்லா கடை. இப்போ என்ன பண்றது? வெக்கம்போது நல்லா தான் இருந்தது. அம்மா வாட் இஸ் திஸ்? ஒரு பொண்ணோட பைக்ல இருக்கிற காத்து தான் பாதுகாப்பு இல்லன்னு பார்த்தா ஒரு பொண்ணோட புடவைக்கும் இந்த லோக்பால் ஆவின் பால்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காட்டுங்க. அம்மா உள்ள கொட்டி இருக்கடா. இதுல எவ்வளவு ஒருத்த வேணும்னே பிளான் பண்ணி டிசைனா இங்குத்துற மாதிரியே இருக்கு. ரொம்ப கேவலமான புத்திமா அவனுக்கு. இப்போ நான் என்ன பண்றது? அதானே பாவம். அம்மா சொல்லுங்க. வாட்ச் மெக்கானிக் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். வெயிட் a minute. அம்மா உள்ள வாங்க. எங்கடா? கம் இன் ஐ சே. சீக்கிரம் டப்னு அந்த புடவை எடுத்து கொடு. டேய் ஏன் புடவை எப்பற அந்த பொண்ணு குடுக்குது? ஓ புடவை யாரு கேட்டா? சரவணா ஸ்டோர்ஸ்ல 8000 ரூபாய்க்கு அந்த பிங்க் கலர் புடவை கால் லைன் பண்றதே. ஆள பாரு. ஏய் ஆசாசியா வர போற மருமகளுக்கு வாங்கி வச்சு புடவைடா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. போடா. மாதாஜி 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம பேசுறியே. அதுக்கு தான். டேய் நிஜமாவாடா? ஐயோ டேய் அழகா இருக்காடா. குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சியா? ஆர்வ கோளாறுல ஏதாவது பேசி சொதப்பிராத. ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா போலாம். சரி புடவை எடுத்து கொடு. சரி நீ போனா எடுத்துட்டு வர. அம்மா கேவலமா இருக்கீங்க. ஏன்? என்னங்க அழகா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்படியே இந்த கேள்வி கேட்குறீங்க? அழகா இருக்கிற பொண்ணுங்களை எப்போ பார்த்தாலும் அழகா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு கண்ணாடி தான் பார்த்தீங்கல்ல. ஆமா எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? ஜஸ்ட் கேஷுவலா, ஜெனரலா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக.
பயிற்சி மூச்சு பயிற்சி. அவன் கொஞ்சம் மோசமான ஆளு. நீங்க நிக்க வேணாம். நீ வந்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. कौन बोला गाड़ी नहीं? कौन? हाँ? वो है। वंडी तरह मटन सुनिया? अमर, தேவையில்லாம ஏன் அவன் மேல கை வைக்கிற? என்ன கரீம் பாய், வாள் வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்? தப்பான விஷயத்துக்குலாம் வண்டியை பயன்படுத்துறீங்க. அதான் இப்ப தர்றதில்ல. இல்லைன்னு சொன்ன விட்டு. அப்படியா? பண்ண வேண்டிய பாவம்லாம் பண்ணிட்டு இப்ப புண்ணியம் தேடிட்டு இருக்கியா? உன் டிராவல் ஏஜென்சி ஒழுங்கா நடக்கணுன்ற என்ன இல்லையா உனக்கு? ஆ? பாக்குற நீ எப்படி நடத்துறன்னு. வாங்கடா. அம்மா, அன்னைக்கு பார்ல ஒருத்தன் தேடி வந்தான்னு சொன்னேன்ல, அவன் அங்க நிக்கிறான். டேய், வண்டி நிறுத்து. பின்னாடி வா. அதோ அவன்தான். ஏய், அவனை கூட்டு வா. ஒரு நிமிஷம். அவனுக்கு கூப்பிடுறீங்க? அவன் மதராஸ்ல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவன் பாவம் அப்ராணி, வாயில்லா பூச்சி. அவன் வாயில்லா பூச்சி இல்லையா நான் பாக்குறேன். ஏய், போய் கூட்டு வா. என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்கானா? என்ன சல் சாலே. அவங்க அண்ணனை தேடி வந்திருக்கானா? என்ன வேண்டாம், அவன் ஒண்ணும் தெரியாது. அவன் ஒண்ணும் செஞ்சிடாத. பாய், தள்ளுங்க பாய். பாய், தள்ளுங்க பாய். நான் பேசிக்கிறேன். எங்க இருந்து வர நீ? உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பேக்ல என்ன இருக்கு? பேக் கூட. இதுல ஒண்ணும் இல்ல. பேக் கூட. ப்ளீஸ். ஏய், என்ன இருக்குன்னு பாரு. பாய், நீங்க சொல்ல. இவங்க அண்ணன் செத்துட்டான்னு. அவனை புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு கூட முளைச்சிருக்கும். உங்க அண்ணனை நான் தான் போட்டேன். நான் தான். நம்பல? இதோ வேண்டாம். இதே கண்ணாலதான் உங்க அண்ணனை நான் போட்டேன். தெரியுமா? பாருங்க பாய், பாருங்க. அவங்க அண்ணனை நான் தான் போட்டேன்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவம் வருது. ரத்தம்லாம் குதிக்குதா? கண்ணெல்லாம் சவக்குது. குடும்பத்துல ரத்தம் மிச்சம் இருந்தா அது இப்படிதான் வந்து நிற்கும். இவனுங்கெல்லாம் காலை சுத்தின பாம்பு மாதிரி விட்டு வைக்க கூடாது. அமர், அவன் ஒண்ணும் பண்ணியாரு. गाड़ी निकाल. अयो अमर, सुन अमर. अयो.
Raju bhai Raju, Raju bhai Raju, Raju bhai Raju. டேய் கேட் எடுத்து முடுறா. இங்க இருந்து ஒருத்த வெளியே போக கூடாது. ரெண்டு புல்லட் நெஞ்சில இருக்குனா ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன் நினைச்சியா? ராஜுடா, நான் சாகணும் அதை நான் தான் முடிவு பண்ணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும். துரோகி துரோகி துரோகி. ராஜு, நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்துல செத்துருவா. ராஜு, நான் ராஜுன்னு தெரிஞ்ச எவனும் இப்போ உயிரோட இல்ல. எதிரி யாருன்னு தெரியும், துரோகிங்க யாருன்னு தெரியற வரைக்கும் நான் ராஜு இல்ல, கிருஷ்ணா. அது அப்படியே இருக்கட்டும். Raju, Raju bhai Raju. மணி
சலூன் என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? அது ஒரு ஸ்கூல் மாதிரி. உலக அறிவு வளர்றதே அங்கதான் தெரியுமா? 10 பேர் பேப்பர் படிக்க வச்சு பொது அறிவை வளர்க்குறோம். உன் கடைக்கு வரவன் எவனா பேப்பர் படிக்கிறான்னா 5 கோடி ரூபா போட்டு கைக்கு வரட்டும். என் கடையில தங்கத்துல கத்திரிக்கோள், வெள்ளியில பிளேடு. நீ எதுக்கு கவலைப்படாத மணி, எல்லாத்தையும் நான். அடப்பாவீங்களா, இவனுங்களே எப்படா பேப்பர் படிக்க ஆரம்பிச்சானுங்க? 5 கோடினோட ஆளாளுக்கு டூப்ளிகேட் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டானுங்கடா. டேய் மணிக்கண்ணு, நீ பண்ண டூப்ளிகேட் வாட்சாவது நல்லா இருக்குமா? ஏதாவது தேர்வாடா? கியூல் இல்லை, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அம்மாடி, Yes sir, your name and address? Well, my name is Mani, Mani Watch Works. New number 6, old number 16, Watchmaker Street, Paris, Chennai 1. டேய் மணி, டோக்கன் நம்பர் 144. ஊப்பறக்குள்ள வயசாயிரும். சரி, ஓகே, இங்கே உட்காரு, பக்கத்தில் தான் இருப்பேன். டேய், டோக்கன் நம்பர் சொன்ன உடனே எனக்கு கால் பண்ணேன். Let's talk inside. என்ன சார், ஏதோ அவசரமா சொல்லணும்னு சொன்னீங்க? மித்ரா, கிடைச்சிருச்சுடா. நம்ம தேடி தேடி அலைஞ்சது நம்மளை தேடி வந்திருக்கு. டோக்கன் நம்பர் 144. டோக்கன் நம்பர் 144. இங்க வந்திருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட். நான் தான் செக் பண்ணேன். எப்படி சார் இது ஒரிஜினல் சொல்றீங்க? இதுவும் டூப்ளிகேட் தான். ஆனால் அதை பண்ணவங்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்கு. நீ கொடுத்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வாட்சோட ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் ஃபோட்டோவில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு டூப்ளிகேட் பண்ணவெல்லாம் வாட்சோட ஃப்ரண்ட் ஆக் மட்டும்தான் பண்ணியிருக்கான். ஆனால் இதை பாரு, இவன் ஒருத்தன் தான் ஒரிஜினலை பார்த்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணியிருக்கான். என்னடா ப்ராஜெக்ட் 24ன்னு பின்னாடி எழுதியிருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? ரிசப்ஷனில் இருக்கிற சிசிடிவி கேமராவை காலையில் இருந்து போடு. டோக்கன் நம்பர் 144. நான் அவனை பார்க்கணும். எனக்கு லைஃப் ஃபீட் போடு. அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். மித்ரா, ஏதோ தப்பு நடக்குதுங்க. என்ன சொல்றீங்க சார்? கவனமா பாரு மித்ரா. இங்கே என்ன நடக்குதுன்னு இவனுக்கு எதுவுமே தெரியல. இவனை கான்ஃபரன்ஸ் ரூம் கூட்டிட்டு வா. அடுத்த என்ன பண்ண நான் சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் சொன்னவர்
Hello. You're Mr. Sir Money. Congratulations. You've won the competition. Your watch has been selected. 5 கோடி உங்களுக்கு. ஐயோ சார் உங்க பேர் என்ன சார்? மித்ரன். நீங்க மித்ரன் இல்ல, எனக்கு கிடைச்ச சுக்ரன். எங்கேயும் போயிடாத. சார் நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கே தான் சார் இருப்பேன். டே மணி, நீ உலகமாக அறிவாளிடா. மணி ஐயோ 5 கோடி ரூபாய் ஜெயிச்சிட்டமே. திரும்ப கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போவோம். அந்த டூப்ளிகேட் அடிச்சு ஒரிஜினல் எங்க கேளு. காசுங்க சார், எண்ணிட்டு இருக்காங்களா? அவனை கேமரா கிட்ட கொண்டு வா. கூட வந்தவன கூப்பிடுறா. கூப்பிடா. ஐயோ என்னால முடியலடா. மணி வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்தனா திடீர்னு ஏன் முழிச்சேன் எனக்குள்ள இருந்த கேள்விக்கு பதிலா நீ என் முன்னாடி நிக்கிற. என்னோட முழு இளமையும் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்க உங்க அப்ப. என்னடா யாருன்னு பாக்குறியா? போ, உங்க அப்பா இருப்பான், அவளை கேளு. உங்க அம்மா இருப்பா, அவளை கேளு. கேட்குறப்போ அவங்க கண்ணைய பாரு. அவங்க கண்ணில் இருக்கிற பயம் சொல்லும் ஆத்திரையா யாருன்னு.
பாய் ராஜு சிக்கிட்டான். அவன் முழுசா உயிரோட எனக்கு வேணும். சரி பாய், இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். நீ எதுக்காக மறுபடியும் பொழைச்சு வந்திருக்க என்ன உனக்கு தெரியுமா? நீ ஏன் கையால சாகல, அந்த ஆதங்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீ மறுபடியும் இங்க வந்திருக்க. நீயும் சாதாரணமா ஒரு புல்லட்ல சாகக்கூடாது. இம்ரான் பாயை ஏண்டா தொட்டோன்னு வருத்தப்பட்டு ரத்தம் சிந்தி துடிதுடிச்சு சாகணும். உன் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குல்ல? சாவு இவ்வளவு பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்னடா சிரிப்பு? யாரோட சாவு? தூக்குற வரைக்கும் வாழுங்க. ஆன் த வேலை தான் ஏன் ஆளுங்க. இம்ரான் பாய் என்னை தூக்க சொன்னாங்கிறக்காக தானே என்ன தூக்கியிருக்கீங்க. ஒருவேளை நான் தப்பிச்சிட்டேன்னா பாய் உங்க எல்லாரையும் போட்டுருவான்ல. ஏய் பைத்தியமான உனக்கு, 4 பேர் சேர்ந்து உன்னை கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எப்பரா தப்பிப்பேங்கிறது விளையாடுறியா? 4 பேர் தூக்கிட்டு போறதுக்கு நானே டெட் பாடியா? தூக்குறதுல நானே ஸ்பெஷலிஸ்ட். நீங்க என்னடா என்ன தூக்குறது? நான் தான் உங்களை தூக்கியிருக்கேன். ஏய் நீ சொல்றத நம்ப சொல்றியா? ஏய் இவன் ராஜு, இவன் சொல்றத நம்பாத. இவன் இப்படிதான் பேசுவான். நம்பல வாழ ரைட்ல போ சொல்லு. என்ன வாழ ரைட்ல போ சொல்றா? ஏய் ரைட் में जा. लेफ्ट ல போ சொல்லு. லெஃப்ட் ரைட் முன்னாடி பின்னாடி மொத்தமும் ஏன் வண்டிங்க. நான் தான் உங்களை தூக்கியிருக்கேன். நீங்க தான் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. இப்ப பேசலாமா? எத்தனை வருஷமா பாய்க்குல வேலை செய்றீங்க? இது வரைக்கும் பாய் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான்? அதுவே எனக்காக இப்படி பிடிச்ச கண்ணை கொஞ்சம் தள்ளி இப்படி பிடிச்சினா இந்த சின்ன டிஸ்டன்ஸ் தான். இந்த 10 நிமிஷம் டிராவல்ல உங்க வாழ்க்கை 10 வருஷம் முன்னாடி போயிடும். நீ யாரு? பாய்க்கு நீ யாரு? அங்க அரபிக்ல பேசி மொத்த கோல்டையும் கரெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு இருக்க.
நீ உன் போலீஸ் பவரை யூஸ் பண்ணி வர கோல்டை இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஆள் பலம் இருக்கிறனால உனக்கு கூடயே சேர்த்து வச்சிருக்கான். உங்க பலம்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையேடா. எனக்கு இம்ரான் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். அவனை நான் பார்த்துக்கிறேன். இம்ரான் இல்லாத இந்த பாம்பே. நீங்க 4 பேர் மட்டும் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. तुम लोग क्या बोल रहे हो? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். வைரத்தால தான்டா அறுக்கணும், நெருப்பால தான் அணைக்கணும், துரோகத்தால தான்டா அழிக்கணும். இந்த விஷயத்துல நீ தான்டா எனக்கு குரு. நீயும் சாதாரணமா ஒரு புல்லட் எல்லாம் சாவக்கூடாது. உன் ரத்தத்துல நீயே மிதந்து ரத்தம் சிந்தி தான்டா சாகணும். நான் சாகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணும். நீ சாகணும்னாலும் அதையும் நான் தான் முடிவு பண்ணும். கூட இருக்கிற தோட்டத்தை நீ பார்க்க என் விசுவாசத்தை நீ பார்த்ததில்லையே. வருவான்டா, ஒருத்த விடாம உங்க எல்லாரையும் போடுவான், கடைசியா ஒன்னையும் போடுவான். போங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம் ராஜ்பாய். நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க போங்க. हाँ राजभाई आप जाइए. उठा इसको. अरे उठा ना. எதிரிகிட்ட கூட துரோகி இருக்க கூடாது. கலை சார், உடனே கேட்ட பூட்டி வை, யாரும் வெளியே போக கூடாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். மித்ரா, நீங்க இந்த தடவை எந்த வழியிலையும் தப்பிக்க கூடாது. ஓகே சார். ஏய், என் அன்பு சகோதரா, அறிவு கொழுந்தே, ஞான பழமே, எங்கடா இருக்க? மீண்டும் உன் அண்ணனோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சேது. இருபத்தாறு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க ஆசையோட ஓடி வந்திருக்கேன்டா. நீ கண்டுபிடிச்சிய அந்த அற்புத கருவியோட அருமையை அனுபவிச்சு வந்திருக்கேன் சேது. ஏய், எங்க இருக்க? என் குரலை கேட்ட உடனே ஓடி ஒளிஞ்சிருப்பிய. ஓ, வாட்ச சார்ஜ் பண்ண ட்ரை பண்றியா? முடியாது, இந்த வீட்டோட பவரை கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சேது, மை பிரதர், உன்னை பார்க்கணும் என் மனசு துடியா துடிக்குது. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கத்தி எடுத்து மெதுவா குத்தி குத்தி கொல்லணும்னு தவியா தவிக்குது. எங்க இருக்க சேது?
சேது, எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. நீ என் தம்பி, என் ரத்தம். எனக்கு தேவை இந்த வாட்ச். அதை கொடுத்துரு. நான் உன்னையோ உன் குடும்பத்தையோ ஒன்றும் செய்ய மாட்டேன். அதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் எதை சொன்னாலும் நம்புறேன். அவ்வளவு நல்ல நடனா. மகன் எங்க? எங்கடா வச்சிருக்கான்? என்ன விட மோசமான மாதிரி. எங்க அவன்? இதுக்குள்ளதானே இருக்கான். நீ சாகணும்டா சேது. அந்த வாட்ச் ஒண்ணுதான் இருக்கணும். அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்தையும் மாத்திடுவேன். இங்கதான். வேண்டாம். எனக்கு போகாதீங்க. நம்ம எங்க சார்ஜ் பண்ண போறீங்க? வாட்ச்மேன் கேபின்ல பவர் இருக்கும். இரு. கலை, இந்த வாட்டி அவனை உயிரோட விட்டது நல்லதா போச்சு. For the last time. ஆயுஷ்மான்.